தொழுகையை வேணுமென்று உர்றானா தொழாம இருக்கிறேனா நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் காபிரண்டாங்கோ. தொழுகை இல்லாதவனுக்கு எங்கட பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கலுமா? எங்கட வீட்டை வச்சுக்கொள்ள ஏழுமா? தொழுகை இல்லாதவரை நாம முஸ்லிம் என்று சேர்க்க முடியுமா? தொழுகைக்கு முயற்சி எடுங்க சகோதரிகளா. அதுதான் தக்வாவுடைய வேலை. சாலிஹான பொம்பளை பிள்ளைய பெற்றெடுக்கிறா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது தொழுகை இல்லாத ஜப்பான் மாப்பிள்ள, அமெரிக்கா மாப்பிள்ள, லண்டன் படிச்சவன், இன்ஜினியர், டாக்டர் தேடு. தொழுகை இருக்காண்டு பாரு. பள்ளி நிர்வாகமே நாள மர்ம நாளையிலே கைகட்டி நிற்பீர்கள். அல்லாஹ் கிட்ட கைகட்டி நிற்பீர்கள். உங்களோட பகுதியில் நடக்கிற வாலிபர்களுக்கு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட லெட்டர் கேட்பாங்க. மெம்பர்ல இருந்து சொல்றேன், முதுகெலும் இருக்கணும், ரேஸ்டிமாருக்கு அல்லாஹ்ட ஹிதாயத்து கிடைக்கணும். நீங்க எல்லாரும் உதவி செய்யணும். அந்த கடிதத்தில இவன் தொழுகுறானா தொழலியா என்று எழுதி கொடுங்க. இல்லாட்டி அல்லாஹ் கிட்ட நீங்க ஜவாப் சொல்லுவீங்க. நல்லவன் எங்கட ஜமாத்து எப்படி எல்லாம் ஆனா தொழுகையை பற்றி போடுறதில்ல, போடுங்க. அதான் நான் செய்கிற கட்டளையும் எச்சரிக்கை. அப்பதான் இந்த வாலிபர்களுக்கு கொஞ்சம் படும். இப்ப காவிக்கோட்டில் எத்தனை வழக்கு, சுபஹானல்லாஹ், இன்றைக்கு முடிக்கிறான், நாளைக்கு வழக்கு. எத்தனையோ வழக்கு. அடிச்சு போட்டான், ஏசி போட்டான், சீதனம் தரல, சொத்து தரல, ஊடு தரல, அப்படித்தானே. யாராவது ஒரு பொம்புல காதிக்கோட்டுக்கு போய் எங்கட வாப்பா உம்மா தெரியாதனத்துல தொழுகை இல்லாத ஒரு தினம் முடிச்சு தந்துட்டாங்க வாப்பா, இவனோட வாழையலாம், சாப்பிடையலாம், இவனுக்கு புள்ள புறையலாம், இவன் உடுப்ப கழுகையலாம், எனக்கு தராக்கு பெற்று தாங்க என்று யாராவது காதிக்கோட்டுல போய் கேட்டாடா? ஈமான் லாய்க்கே இல்லாதவே. சாட்சிக்கு கூப்பிட்டா கோடீஸ்வரம் வாங்கோ, பணக்காரன் வாங்கோ, ஜேபிசா வாங்கோ, ஒப்பம் போடுங்க. என்ன ஒப்பம்? அதை தூக்கி வீசுங்க. தொழுகை இருக்கிறவே அவன் சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் இடத்துக்கு ஒரு இடம் தான். சகோதரர்களே, நான் கவலையோடு சொல்றேன், மிம்பர்ல இருந்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கணும். மிருகங்களும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுதாம். ஒரு தப்சீர்ல சொல்றாங்க, கழுத ஆக இழிவான ஒரு மிருகம் தானே. இழிவண்டா சத்தம் போட்டா அதை கேட்கவே இல்லை. இந்த ஆங்கர் அல்ல சுவாஸ்ல சவுத்துல் ஹமீர் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அது சொல்லுதா, யா அல்லாஹ் என்ன நீ கழுதையாக படைச்சாயே, பன்றியா படைக்கலையே, சுக்குரு. பன்றி சொல்லுதான், யா அல்லாஹ் என்ன நீ பன்றியா படைச்சாயே, நாயாக படைக்கலையே. அந்த நஜீஸும் இதுக்கு நஜீஸு தான். ஆனா அது சொல்லுதான், சகோதரிகளே, அந்த நாய் சொல்லுதான், நஊது பில்லாஹ், மலாயிக்கா மாதிரி வரமாட்டாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய நியாமத்தை அடைஞ்சு அதுக்கு சுக்ரு செய்யாம தொழுகை இல்லாம இருக்கிறானே, இவனை போல இந்த இன்சானை போல என்ன படைக்காம இந்த மிருகமாக படிச்சாயே ரப்போ சுக்ரல்லக். அது நன்றி செலுத்துதான். இதை விட வசனம் சொல்ல வேணுமா? ஆக என் அன்புக்குரியவர்களே, இந்த ஹுதுபா எனக்கு ஹிதாயத்தை தரட்டும், தக்வாவை தரட்டும். உங்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தரட்டும், தக்வாவை தரட்டும்.